बिल्वपट्टेन पत्तांगम त्रिनेत्रं सान्तविग्रहं ध्याये समस्त दोषग्नं वादात्मजमकल्मषम् अस्मद्गुरुभ्यो நமக விகனச மகாகுருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். நிறைய பேருக்கு தெய்வங்களோட பேர் சொன்ன உடனே ஒரு கேரக்டரை இவாளே கொடுந்துடுறா. ஆனால் அது சரியானது இல்லை. பொதுவாக எல்லா தெய்வங்களும் எல்லை தெய்வங்களும் நன்மையே செய்யும். உபாசிக்கக்கூடியவர்களுக்கு எப்பயுமே தெய்வம் நல்லது தான் பண்ணும். உங்களுக்கு ஏவலோ அல்லது சூன்யங்களோ இருக்கக்கூடிய சாத்தான்கள் தான் கெடுதி பண்ணும். சாத்தான் தேவதைகள் தான், துஷ்ட தேவதைகள் தான் கெடுதல் பண்ணும். தெய்வங்கள் எப்பயுமே சாந்த சுரூபம் தான். ஏன் இதை சொல்கிறோன்னா, காளி அப்படின்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டாம், மங்கள ரூபி. அதனால் காளின்ற வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை தான் உபாசித்தார். பாரதியார் கூட காளி மேரில் தான் அற்புதமான பாடல்கள் பாடியிருக்கார். அவர் கிருஷ்ணன் மேரில் பாடினாலும் காளி பேர்லேயும் பராசக்தி பேர்லேயும் பாடியிருக்கார். காளி ஆனந்த ரூபின்னு தான் அவர் சந்தோஷத்தை தரக்கூடியவளாக தான் பார்க்குறார். அதேமாதிரி எத்தனையோ பெரியோர்கள்லாம் காளியை பூஜித்திருக்கா. காளிதாசன் உங்களுக்கு தெரியும், ஒரு இடையனாக பிறந்து ஆடு மேய்ச்சி, ஆனால் இடையன்னு சொல்கிறோமே தவிர பகவானே இடையனாக இருந்தார். கொற்ற மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்துன்னு பகவானே யாதவ குலத்தில் வளர்ந்தார். அதனால் எதுக்கு சொல்ல வரோன்னா, இடையனாக பிறந்தவருக்கு சுவாமி அனுகிரகம் கிடச்சிது. காளி நாக்கில் பிரணவத்தை எழுதினா காளிதாசன் ஒருத்தர் உருவானார். அதனால் அந்த காளி அற்புதமான வரங்கள் தரக்கூடியவள். இந்திரஜித்து கூட நிகும்பலை என்ற யாகத்தில் காளி தேவியை குறித்து பண்ண யாகம்தான் அது நிகும்பலை யாகம். அதனால் எப்பயுமே ஒரு விஷயம், நல்லது செய்கிறதுக்காக பண்ணக்கூடிய பூஜைகளும் தபங்களும் தபஸும் யஜ்யங்களும் நல்ல பலனை தரும். ஏதோ ஒரு விதத்தில் கெட்டதை நினச்சி பண்ணோன்னா விருத்தாசுரன் கதை மாதிரி, இந்திரஜித்தோட கதை மாதிரி தான் முடியும். நிகும்பலை யாகத்தில் சத்துருக்களை அழிக்கணுன்ற எண்ணத்தில் பண்ண அந்த யாகம் பூர்த்தி ஆகாமல் சாபம் ஏற்பட்டு இந்திரஜித்துக்கு மரணம் அந்த சாபத்தை உண்டு பண்ணித்துக்கு. அதனால் கெட்ட எண்ணங்களோட தீய எண்ணங்களோடு செய்கிற எந்த நல்ல காரியம் பலன் தராது. மண்டை ஓட்டில் சக்கரை பொங்கல் இருந்தால் சாப்பிடுவீங்களா? சக்கரை பொங்கல் நல்ல விஷயந்தான், ஆனால் அது மண்டை ஓட்டில் வந்துடுது. அந்த மாதிரி தெய்வ பலம் கூட நமக்கு நல்ல விதத்தில் வரணுமே தவிர கெட்ட எண்ணங்களோட நாம் தெய்வ பலத்தை நாடக்கூடாது. எல்லாருக்கும் நல்லது பண்ணுறது உயர்ந்த குணம். உயர்ந்த குணத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கெடுதல் வராது. கெடுதல் வராதவன் தர்மத்தை செய்யக்கூடியவனாலாம். தர்மத்தை செய்கிறதுனால என்ன ஆகுது? கர்ம வினைகள் போகிறது. கர்ம வினை போகிறதுனால ஞானம் பிறக்கிறது. அதனால் நல்ல சிந்தனை என்பது உயர்ந்த நிலைக்கு அழைச்சி போகும். அதனால் இந்த காளியோட மந்திரத்தை நல்ல சிந்தனையோடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு உயர்ந்த நிலைக்கு உங்களை அழைச்சி போகும். இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை எழுதிக்குங்க, அப்புறம் மறுபடியும் சொல்கிறோம். தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் சர்வ ஆகிருஷ்ண காளி ஓங்கார சக்தி உத்தண்ட வீதி ஆகர்ஷய ஆகர்ஷய க்ளீம் ஹ்ரீம் ஹும் பட் ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் சர்வ ஆகிருஷ்ண காளி ஓங்கார சக்தி உத்தண்ட வீதி ஆகர்ஷய ஆகர்ஷய க்ளீம் ஹ்ரீம் ஹும் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஜபிச்சிட்டோம். புணுகு, கோரோஜனம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சு லேசாக இழைச்சி நல்ல வாசனை சந்தனத்தில், அதாவது சந்தன கட்டை இருந்தால் சந்தன கட்டை எடுத்து, சந்தன கல்லுன்னு சொல்லுவாள், சின்னதாக கிடைக்கும் கடையில், அதில் வாங்கி இந்த கட்டையை லேசாக இழைச்சி இப்போ அரைச்ச பொருளை அதில் சேர்த்து இந்த மந்திரத்தை ஜபித்து திலகமாக இட்டுக்கலாம். இது மிகப்பெரிய வசியம், மிருக வசியம், ராஜ வசியம் சொல்லுவாள். அதாவது காடுகள்லேயோ வனங்கள்லேயோ தனியாக போகும்பொழுது இந்த திலகத்தை இட்டுட்டு போனால் துஷ்ட ஜந்துக்களால், அதாவது நாய் நரி இந்த மாதிரி காட்டு பூனை சிங்கம் இதெல்லாம் தொல்லை தராதுன்னு பெரியவா காலத்தில் எழுதி வச்சுருக்கா. ஆனால் இப்போ தான் எங்கே சிங்கம் புலி நாய் நரி எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே உட்காந்து, வெளியில் எதுவும் கிடையாது. சிங்கம் புலி நாய் நரி பூனை எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. காடுகளே இல்லையே. காடு இருந்தால் தானே அப்புறம் மிருகங்கள். அதனால் நம்ம தான் காடெல்லாம் அழிச்சிட்டோம். அதனால் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மனிதர்களை வசியம் பண்ணுறதுக்கு உபயோகம். யாராவது ஒரு காரியத்தை சாதிக்க போகிறீங்க, அப்போ இந்த திலகத்தை இட்டுட்டு போனால் நல்ல கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். இப்போ அடுத்தவன் கடையில் இருக்க பொருள் நம்ம பையில் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது.
நம்ம கொடுக்குற பணத்துக்கு நியாயமான பொருள் கிடைக்கணும்னு நினைக்கலாம். வேலைக்கு போகிறோம், இன்டர்வியூ போகிறோம், அப்போ போகிற வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல முறையில் கிடைக்கணும்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வியாபாரம் பேச போகிறீங்க, எதிராளிக்கும் நஷ்டம் இல்லாமல் நமக்கும் நஷ்டம் இல்லாமல் பரஸ்பரம் 2 பேருக்கும் லாபமாக முடியணும்னு இட்டுட்டு போகலாம். எதுவுமே இந்த திலகத்தை இட்டுட்டு போனால் வசியம் உண்டு, வசிய சக்தி உண்டு. தவறான நோக்கத்தோடு செய்தால் அந்த சக்தியாகப்பட்டது கட்டாயம் பலன் தராது. அதனால் உங்களோட எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கணும். உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் உயர்ந்த வாழ்க்கை உண்டு. அதனால் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். காளி தேவி அருளால் வசீகரமான சக்தி கிடைக்கும். தொடர்ந்து 30 நாள் ஜபிக்கலாம். மனம் திடப்படும். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். திலகத்தை வந்து எப்போ ஓடுமோ இந்த கோரோஜனம், பச்சை கலப்பு, புணுகு முதலே அரைச்சி வச்சுக்கலாம் சேர்த்து. ஆனால் இந்த சந்தனம் மட்டும் அப்பப்போ அரைச்சி இந்த அரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் சேர்த்து திலகமாக இட்டுட்டு போகலாம். அதனால் இதை முதலே ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டாம், தயார் பண்ணி வச்சுக்க வேண்டாம். அந்த 3 பொருளை மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். சந்தனத்தை மட்டும் எப்போ தேவையோ அப்போ அரைச்சி நீங்கள் அதை இட்டுக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு சத்துருத்துவம் போய் உங்களுக்கு நல்ல வசிய சக்தி கிடைக்கும். இது வந்து ஆக்குரிஷயத்தால்னு சொல்லுவோம். அதாவது நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்கிற மாதிரி. எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி போகிறதோ நல்ல விஷயங்கள் நம்ம மனதை நோக்கி வரும். அதுக்கு இது வந்து வரம் தரக்கூடிய கற்பகதரு போன்றது இந்த மந்திரம்.